guys, this is cooking with Ritu. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்துக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். அதை கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயம் வந்து தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 8 to 9 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை ரெண்டுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே ரெண்டுத்தையுமே கிளறி விடணும். கரண்டியில் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அது அப்படியே அந்த ஸ்டீல் கலரில் மாறணும், அது வரைக்கும் கிளறிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. இப்போது நம்ம 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. பச்சை மிளகா எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், சாம்பாரில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போவே ரொம்ப வாசனையாக இருக்குது. அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து இப்போதைக்கு நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம், அப்புறம் கடைசியில் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். அதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நான் வந்து 3 காய்கறிகள் எடுத்திருக்கேன். அது என்னென்னா 1 கேரட், 4 பீன்ஸ், 1 முருங்கைக்காய். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நீர் காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம், அதாவது பிரிஞ்சால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. நான் இப்போதைக்கு இந்த 3 காய்கறிகள் எடுத்திருக்கேன். அதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. கரண்டியில் கிளறினதுக்கப்புறமா நான் வந்து 3 மசாலா சேர்க்க போகிறேன். அது என்னென்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் சாம்பார் பவுடர். அது மொத்தமாக நான் அப்படியே போட்டுட்டேன். மொத்தமாக போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. சாம்பார் பவுடர் வந்து நீங்கள் வீட்லேயும் அரைச்சி போடலாம், இல்லைனா வெளியும் வாங்கி போடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். நல்லா வெந்திருக்கு, ஃப்ளேவரே நல்லா இருக்குது. அப்புறமா நான் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு வந்து 6 விசில் போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதை வந்து மசித்து நான் இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை எடுத்து நம்ம இதில் போடுறோம். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கொட்டணும். உப்பு கொட்டிட்டு நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு பேன் வந்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போடுறோம். கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா 3 குண்டு மிளகா நான் போடுறேன், இல்லைன்னா நீட்டு மிளகா கூட நீங்கள் போடலாம், அது உங்கள் விருப்பம் தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறமா நான் இதை வந்து தாளித்ததை நான் இதில் கொட்டிடுறேன். சாம்பாரில் கொட்டிட்டு
அது அப்படியே நீங்கள் வந்து கிளறி விடணும். கிளறி விட்டிங்கன்னா அது ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு சாம்பார். இது வந்து கல்யாண வீட்டில் போடுற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டுட்டோம். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் வந்து ஹோம் மேடாகவே நீங்கள் செய்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் கொடுக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.